அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. பிரம்மோஸ் மிசைலை விட பலம் வாய்ந்த ஒரு மிசைலை உருவாக்கக்கூடிய பணியில் நம்ம இந்தியா இறங்கி இருக்க. அது என்ன? பிரம்மோஸை விட எந்த வகையில் அது சிறந்தது? பாகிஸ்தானில் மறுபடியும் இராணுவ ஆட்சி வரப்போகுதா என்ன? இராணுவ தளபதி அசீம் முனீர் அதிபராக போகிறாரா? கேரளாவுக்கு வந்த அந்த F-35 போர் விமானம் ஏன் இன்னும் அங்கேயே நின்றுட்டு இருக்கு? அது இந்தியாவை விட்டு கிளம்புமா கிளம்பாதா? அதனோட ஸ்டேட்டஸ் என்ன? இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். முதலில் இந்தியா தொடர்பானது. பாகிஸ்தானுடனான மோதலில் பிரம்மோஸ் ஏவுகணை தான் நம்ம இந்தியாவுக்கு கேம் சேஞ்சராகவே இருந்தது. இப்போது இந்த பிரம்மோஸ் மிசைலை விட பலம் வாய்ந்த K6 ஹைப்பர்சோனிக் மிசைலை உருவாக்கக்கூடிய பணியில் நம்ம இந்தியா இறங்கி இருக்கு. இந்திய பெருங்கடலில் சீனாவோட டாமினேஷனை முறியடிக்கக்கூடிய விதமாக நம்ம இந்திய கடற்படைக்கு பலத்தை அதிகரிக்கிறதுக்கு தேவையான ஆக்ஷன்ஸை நம்ம இந்தியா எடுத்துட்டு இருக்காங்க. இதனால தான் ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ், அட்வான்ஸ்டு வார்ஷிப்ஸ், சப்மரைன் போன்றவற்றில் பெரிய முதலீடுகள் எல்லாம் செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதற்கிடையே தான் அடுத்த கட்டமாக பிரம்மோஸ் ஏவுகணையை விட பலம் வாய்ந்த அந்த K6 ஹைப்பர்சோனிக் ஏவுகணை சோதனையை நம்ம இந்தியா ஆரம்பிச்சிருக்காங்க. நீர்மூழ்கி கப்பலிருந்து ஏவக்கூடிய இந்த K6 ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை DRDO தான் உருவாக்கிட்டு இருக்கு. இதனுடைய சோதனைகள் விரைவிலேயே நடைபெற போகுது. இதை பார்த்தீங்கன்னா சப்மரைன் லான்ச்டு பெலிஸ்டிக் மிசைல், இதைத்தான் சுருக்கமாக SLBM அப்படின்னு சொல்கிறாங்க. அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, பிரான்ஸ், இங்கிலாந்து மாதிரியான அந்த உலக நாடுகள் கிட்ட இருக்கக்கூடிய மிசைல்ஸ்க்கு இணையானதான் இந்த K6 இருக்கும். அதுபோக வழக்கமான கன்வென்ஷனல் வார்ஹெட்ஸ் மட்டும் கிடையாது, அணு ஆயுதங்களையும் சுமந்து செல்லக்கூடிய திறன் கொண்டதான் அந்த K6 இருக்கும். இந்த K6 ஏவுகணையை பொறுத்த வரைக்கும் அதனுடைய ஸ்பீடு தான் அதனோட பலமே. அதை நீர்மூழ்கி கப்பல்லிருந்து ஏவும்போது மணிக்கு 9261 கிலோமீட்டர் வேகம், அதாவது 7.5 மாக் வேகத்தில் சென்று தாக்கக்கூடிய திறன் கொண்டது. இவ்வளவு வேகத்தில் போய் தாக்குறதுனால எதிரிகள் அதை கவனித்து திருப்பி தாக்குறதுக்கு போதிய நேரம் அவங்களுக்கு இருக்காது. எக்ஸாம்பிளுக்கு பாகிஸ்தான் மறுபடியும் தீவிரவாதிகளை அனுப்பி வாலாட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது ஆப்ரேஷன் சிந்தூர் மாதிரியான தருணங்களில் இந்த ஏவுகணை மூலமாக பாகிஸ்தானோட கராச்சி துறைமுகத்தை நொடியில் காலி பண்ணிடலாம். அந்த நாட்டோட பொருளாதாரத்தையே ஒட்டுமொத்தமாக முடக்க முடியும். இந்த K6 ஏவுகணையால் அதிகபட்சம் 8000 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் சென்று தாக்க முடியும். அதாவது ஒட்டுமொத்த பாகிஸ்தானில் எந்த இடத்துல வேண்டுமானாலும் இந்தியா நினைத்தால் தாக்க முடியும். இதனுடைய முந்தைய வேரியன்ட்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா K3, K4, K5 அதையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதனுடைய அந்த ஆப்ரேஷனல் ரேஞ்சுங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏற்கனவே K4, K5 இந்தியன் நேவியில் சேர்க்கப்பட்டிருக்கு. K6ம் நம்ம இந்தியன் நேவியில் சேர்க்கப்பட்டது அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய வலிமையையே கொடுக்கும். அடுத்ததாக பாகிஸ்தானில் மறுபடியும் ஆட்சியை இராணுவம் கைப்பற்ற போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அதாவது தற்போது பாகிஸ்தானோட அதிபராக இருக்கிற ஆசிஃப் அலி சர்தாரி அந்த பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டு இராணுவ தலைமை தளபதியாக இருக்கிற அசீம் முனீர் பொறுப்பேற்க இருக்கிறதா தான் அந்த செய்தி வெளியாகி இருக்கு. பாகிஸ்தானில் இராணுவ தலைமை தளபதியாக இருக்கிறவங்க மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஆட்சியை கைப்பற்றுவது அப்படிங்கிறது காலம் காலமாக நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இராணுவம் ஆட்சியை கைப்பற்றும் அப்படிங்கிறத பாகிஸ்தான் பத்திரிகையாளர் சையத் தான் சொல்லியிருக்காரு. அதை பற்றி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பாகிஸ்தானோட நிலைமை ரொம்பவே மோசமாகிட்டு இருக்கு. அசீம் முனீர் அதிபராக பதவியேற்கிறதுக்கான காயை நகர்த்திக்கிட்டு இருக்காரு. இந்த விவகாரத்தில் ஷெபாஸ் ஷெரீப் மற்றும் அவங்களுடைய குடும்பத்தினருடைய பங்கு இருக்குதா அப்படிங்கிறது இன்னும் உறுதி செய்யப்படலை. இருந்தாலும் பாகிஸ்தான் தற்போது பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரியான ஒரு சூழலில் அதிகார மாற்றம், அரசியல் கட்சிகளுக்கு இடையே நிலவக்கூடிய குழப்பம் அப்படிங்கிறது பாகிஸ்தானோட ஜனநாயக கட்டமைப்பு மீது ஒரு மிகப்பெரிய ப்ரெஷரை கொடுத்துக்கிட்டு இருக்கு. நாட்டில் கொந்தளிப்பான நிலை உருவாகும். வரக்கூடிய நாட்களில் நாட்டோட எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய போஸ்டில் சொல்லியிருக்காரு. இந்த நிலையில தான் இது பற்றி பாகிஸ்தானோட உள்துறை அமைச்சர் விளக்கம் கொடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, பாகிஸ்தான் அரசு பற்றி தற்போது தவறான பிரச்சாரம் செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்படி எந்த ஒரு டாக்குமே போகலை, அப்படி ஒரு ஐடியாவே இல்லை அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை அவர் கொடுத்திருக்காரு. ஆக பாகிஸ்தானில் இராணுவ ஆட்சி வருதாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததாக கேரளாவில் நிற்கிற அந்த F-35 போர் விமானம் கிளம்புமா கிளம்பாதா? கடந்த ஜூன் 14ஆம் தேதி திருவனந்தபுரம் சர்வதேச விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறங்கின பிரிட்டிஷ் ராயல் கடற்படையோட அந்த அதிநவீன F-35B லைட்டனிங் 2 போர் விமானம் தற்போது கேரளாவில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு.
சுமார் $110 மில்லியன் மதிப்பு இருக்கிற அந்த விமானம் 25 நாட்களுக்கும் மேலாக எதுக்காக அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் பலருடைய கேள்வியும். இதுக்கிடையில் கேரளா டூரிசம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த F-35க்கு கேரளா விட்டு போகிறதுக்கு மனசே இல்லை போல அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிருக்காங்க. F-35 OLXல போட்டு விற்கிற அளவுக்கு போயிட்டாங்க நம்ம மக்கள். இங்கிலாந்து பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும் வண்டி 1 இன்ச் கூட நகராது அப்படின்னு சொல்லிட்டு மீம்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. HMS பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் கேரியர் ஸ்ட்ரைக் குரூப்போடைய ஒரு பகுதியாக இருந்த பிரிட்டிஷ் ராயல் கடற்படையோட F-35B லைட்னிங் II போர் விமானம் ஜூன் 14ஆம் தேதி திருவனந்தபுரத்தில் தரையிறங்குச்சு. கேரளா கடற்கரையிலிருந்து சுமார் 100 கடல் மைல் தூரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த அந்த பிரிட்டிஷ் விமானம் தாங்கி போர்க்கப்பலிருந்து அந்த ஜெட் புறப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல எரிபொருள் குறைபாடுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மோசமான வானிலை அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் அவசரமாக தரையிறக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரீசன்ஸாக அவங்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஹைட்ராலிக் கோளாறு தான் உண்மையான பிரச்சனை அப்படிங்கிறது சொல்லப்பட்டது. போர் விமானத்தில் தரையிறங்கக்கூடிய கருவி, பிரேக்ஸ் மாதிரியான முக்கியமான செயல்பாடுகள் எல்லாமே ஹைட்ராலிக் அமைப்புகள் மூலமாக தான் கண்ட்ரோல் பண்ணப்படுது. இதன் காரணமாக தான் விமானத்தை மறுபடியும் பறக்க வைக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் மெயின்டெனன்ஸ் ஹேங்கருக்கு அந்த போர் விமானத்தை நகர்த்தியிருக்காங்க. பிரிட்டிஷ் என்ஜினியர்ஸ் ஏர்பஸ் A400M அட்லஸ் மூலமாக கேரளாவுக்கு வந்து தற்போது அந்த ரிப்பேர் வேலைகளை எல்லாம் மேற்கொண்டு வர்றாங்க. பிரிட்டன் பாதுகாப்புத்துறை தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியா தந்திருக்கக்கூடிய ஆதரவுக்கு நன்றி அப்படின்னு ட்வீட் போட்டிருக்காங்க. இப்போது தான் அந்த போர் விமானத்தை அவங்க ரிப்பேர் பண்ணவே ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த போர் விமானத்தை C-17 குளோப் மாஸ்டர் சரக்கு விமானம் மூலமாக பார்ட்டாக பிரித்து கொண்டுட்டு போவாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸும் வெளியாகி இருந்தது. ஆனால் அதிகாரிகள் தரப்பில் இதுவரைக்கும் அந்த விஷயம் உறுதிப்படுத்தப்படவே இல்லை. இந்த போர் விமானத்தோட வேரியண்ட்டை தான் அமெரிக்கா நமக்கு தர்றதா சொல்லியிருந்தாங்க. உலகின் விலை உயர்ந்த அதிநவீனமானது அந்த போர் விமானம். கேரளா 1 மாதமாக போகுது. இதுவரைக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பற்றி தெளிவான விளக்கம் கொடுக்கப்படவே இல்லை. ICUவில் அட்மிட் ஆன பேஷண்ட் மாதிரி இருக்க, டாக்டர்கள் மட்டும் பரபரப்பாக போயிட்டு வர மாதிரி தான் தற்போது அந்த F-35 நிலைமை இருக்குது. அதனால் அதனுடைய நம்பகத்தன்மையும் சரியில்லை, பராமரிப்பு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் விலையும் அதிகமாக இருக்குங்கிறதுனால நம்ம இந்தியா தயவு செய்து அமெரிக்கா அதை கொடுத்தா கூட வாங்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் தற்போது அனைவரும் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையாக இருக்கு. ஆக கேரளாவில் இருக்கக்கூடிய F-35 போர் விமானத்தை இப்போ தான் ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. Subscribe to One India and never miss an update.